நம்பினதே சுபலட்சுமி அக்காவுதான். அவங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. இனிமே அவங்க கிட்ட என்னால பணம் கேட்க முடியாது. இதுக்கப்புறம் வேற யார்கிட்டயுமே என்னால பணம் கேட்க முடியாது. நான் தோத்துட்டேன். இங்க பாருங்க, ஆனா நீங்க தோக்க கூடாது. உங்க படிப்பு என்னால கெட்டு போயிடக்கூடாது. ஜெகன், அகல்யா, நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. சித்து கிட்ட அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி செமஸ்டர் ஃபீஸ கட்டிடுங்கடா. ரோஹிணி, நீயும் இதுக்கப்புறம் என்ன நம்பிட்டு இருக்காத. கார்த்திக் கிட்ட பணத்தை வாங்கி காலேஜுக்கு ஃபீஸ கட்டிடு. என்னால உன் ஃபியூச்சர் பாழா போயிடக்கூடாது. அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? நான் காலேஜ் போலனாலும் பரவாயில்ல, சின்ன கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன். ஆமாக்கா, நம்ம அம்மா கிட்ட பணத்தை வாங்கி நாங்க படிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அக்கா, நாங்க சொல்றத நீ கொஞ்சம் கேளுக்கா. அம்மா ஒன்னும் நாங்க படிக்கணும்னு பணம் தரல. அந்த பணத்தை தந்து உன்னையும் அப்பாவையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் பணம் தரேன்னு சொல்றாங்க. அந்த பணம் வேணாம்க்கா. ஆமா அண்ணி, சின்ன அண்ணனும் என் படிப்புக்கு பணம் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சொல்லி சொல்லி உங்களையும் பெரிய அண்ணனையும் அவமானப்படுத்திட்டு இருக்கோம் அண்ணி. என்னால அப்படி ஒரு அவமானம் என்னைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது அண்ணி. 3 பேரும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு நீங்க 3 பேரும் எடுக்கிற முடிவால உங்க எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். டேய், இது உங்க வாழ்க்கைடா. எனக்காக உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்க. இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமாக்கா, படிப்பு தான் வாழ்க்கைன்னா இங்க படிக்காதவங்க யாருமே வாழலையாக்கா? காலேஜ்ல சேர்ந்து படிக்கணுங்கிற என்னோட ஆசைக்காக நீங்களும் அண்ணனும் அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது அண்ணி. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க 3 பேரும் எனக்காக படிக்கலனா உங்க படிப்பை கெடுத்த குற்ற உணர்ச்சி எனக்கு காலம் பூரா இருக்கும். என்னால நிம்மதியா வாழ முடியாது. சித்திக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன் நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற எந்த சோர்ஸும் இல்ல. என்ன நம்பி யாரும் இவ்ளோ பெரிய அமௌண்ட் தர மாட்டாங்க. வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அக்கா, நான் ஒரு வழி சொல்லிட்டா? என்ன ஜெகா? ஆன்லைன்ல கடை வாங்கலாம்க்கா. இஎம்ஐ மாதிரி மாசம் மாசம் நம்ம பணத்தை கட்டிடலாம். நிறைய பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் இருக்கு. எனக்கா சொல்றேன்? நிஜமாதான் சொல்றியா? ஆனா என்கிட்ட நகையோ ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே இல்லையேடா. அப்படி இருந்தா பணம் கிடைக்குமா? அக்கா, கிடைக்கும்க்கா. எப்படி? இதோ பாருக்கா, எந்த ஷூரிட்டியும் தேவையில்ல. ப்ரூஃப் மட்டும் இருந்தா போதும், பணத்தை வாங்கிடலாம். அப்படியா சொல்ற? ஆமாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பணத்தை வாங்கியிருக்காங்கக்கா. டேய், அப்ப கிளம்புடா, அங்க போய் பாத்துடலாமா? அக்கா, இதுக்கு நேர்ல எல்லாம் போக வேணாம்க்கா. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நம்ம ப்ரூஃப் மட்டும் வச்சு கேட்டா போதும். லோன் ப்ராசஸ் ஆகி நம்ம கேட்குற அமௌண்ட் கையில வந்துடும். ஆமா, உன் ப்ரூஃப்ல எங்க இருக்கு? காப்பி செல்லதா இருக்கு. ஒரு நிமிஷம். கொடு. அக்கா, இது ஓகேக்கா. அப்படின்னா லோன் ப்ராசஸ் பண்ணிடுறேன். அக்கா, அதுல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்டா? பணத்தை கட்டுறதுக்கு நம்ம ஒரு நாள் டிலே பண்ணாலும் உன் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி கண்ணா பின்னா திட்டுவாங்க. ஒரு நாள் டிலே ஆனாதானே திட்டுவாங்க. நான் டிலே ஆக விட மாட்டேன். உங்க 3 பேரோட படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கேன். நீ துணிஞ்சு லோனை போடு. சரிக்கா. அக்கா, உனக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீ பார்க்கலையா? இல்லையேடா, கொடு. கடவுளே, ஐயோ கடவுளே. அண்ணி, என்ன நீ என்னாச்சு? ரோஹிணி, சுபலட்சுமி அக்காவோட ஹஸ்பண்ட் எனக்கு 3 மணிக்கு பணம் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜ் எனக்கு இப்பதான் வந்திருக்கு. சுபலட்சுமி அக்கா எனக்கு பணம் போட சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்கு.
அவரும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பணத்தை அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாரு தெரியலையே. அக்கா அழாதக்கா. தான் உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் உங்க படிப்புக்கு பணத்தை அனுப்பிட்டு உங்க 3 பேரோட வாழ்க்கையிலேயே விளக்கேத்தி வச்சுட்டு போயிருக்காரு. அவரு ரொம்ப காலத்துக்கு நல்லா இருந்திருக்கணும். ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்த பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சுப்புலட்சுமி அக்கா கிட்ட திருப்பி கொடுத்துடணும். ஜெகா, நான் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் அனுப்புறேன். சரிக்கா. வந்துருச்சான்னு பாரு. அக்கா 1 லட்சம் வந்துருச்சுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.